ஐயோ டான்ஸ் ஃபோன் பண்றானே. சொல்றா. அப்புறம் ஆஃபீஸ் வேண்டா ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆமா, கிளைண்ட்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீ அப்புறம் கூப்பிடு. எனக்கு படிக்கிற வேலை எவ்வளவு தான் பிடிச்சிருந்தா இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட தேவையில்லை. இங்கே வந்து கூட மேய்ஞ்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவுதான், டியூட்டி வேற முடிஞ்சு கிளம்பலாம் வாங்க. ஆர்மி ஒயிட் சக்கரை போட்டு பிரேம் தங்கம், என்னப்பா நீ ஸ்கூலுக்கு போலியா? எந்திரிப்பா. தம்பி, என்ன பண்றீங்க? பாப்போம், ஸ்கூலுக்கு யார் நீ சொல்லிக் கொண்டு சொன்னது? உங்க காட்டுங்க, சொல்லக்கூடிய அது எது அப்படி பார்ப்போம். இந்த வயசுல இப்படி பாக்குற படமாடா இது? ஸ்கூலுக்கு வந்து பாக்குற வயசாதான் இது. இதுதான் வந்து தவறான வழியில போற காரணமே இதுதான். உள்ள வாங்க, நீங்க உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டீங்களா இல்லையா? ஏன், என்னாச்சு? படிக்கிற காலத்துல நீங்க எப்படிலாம் செல்லு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க முன்னேறுவீங்க? சரிங்களா? ஒழுங்கா வந்து டிசி வாங்கி கொடுக்குறங்க. உங்க அப்பா அம்மா அழைச்சு சொல்லி உங்க டிசி வாங்கி கொடுத்துருவோம். போய் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. சரிங்களா? என்ன முழிக்கிற? பாரு, அஞ்சே பார்த்து பேசுறா தம்பி. என்ன அப்படி ஒரு ஈஸியாக எனக்கு லைஃப் தெரியும். இந்த தலைமுறைகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது சொன்னா எல்லாமே இப்படிதான் போகுது. தவறான பாதையில் போனால் கடைசியில் முடிவு மரணம்தான். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸ்கூலுக்கு வந்து தேவைக்கு போன் வந்து யாரும் கொண்டு வர வேண்டாம். கொண்டு வந்தாலும் அவன் என்ன பண்றான், ஏது பண்றான்னு நீங்க கவனிக்கணும். இல்லைன்னா வந்து தவறான வழியில போகும். பையங்க வந்து எல்லாம் கெட்டு போவதா பார்ப்பாங்க. சரிங்களா? அது உங்களோட பொறுப்பு தான். சின்ன குழந்தைகள் வந்து மெச்சூரிட்டி ஆகுறதுக்கு அது உங்களோட பொறுப்பு தான்.